உலகத்தோட மிக பழமையான வாழும் மொழியான தமிழ் மொழியோட ஆச்சரியமான பயணத்தை பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? பொதுவா மனிதர்கள் முதல்ல பேசின மொழி எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலப்போக்கில் எத்தையோ மொழிகள் காணாமலே போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்படி பல பண்டை மொழிகள் அழிஞ்ச நிலைகளையும் ஒரு பழமையான மொழி மட்டும் இன்னைக்கும் உயிர் போட இருக்கு. அதுவும் சும்மா இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் தினசரி பேசுற மொழியா இருக்குன்னா அது எப்படி சாத்தியமாச்சு? இந்த கேள்விக்கான விடையதான் நாம சேர்ந்து தேட போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் அப்டேட் பார்த்துடலாம். 1. உலகின் மிக பழமையான வாழும் மொழி. 2. பேரில் உள்ள மர்மம். 3. தொல்காப்பியம் மற்றும் பண்டைய சொற்களஞ்சியம். 4. மற்ற மொழிகளுடனான உறவு. 5. கல்வெட்டுகள் மற்றும் பழங்கால எழுத்துக்கள். கடைசியா 6. தமிழின் சுதந்திரமான வரலாறு. வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். முதல் பகுதி, உலகின் மிக பழமையான வாழும் மொழி. இந்த மொழி வெறும் வரலாற்று புத்தகங்கள்ல மட்டும் தூங்குற மொழி இல்லைங்க. தென்னிந்தியாவுல தொடங்கி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கான்னு பல நாடுகள்ல உலகம் முழுக்க பரவியிருக்க ஒரு மாபெரும் புலம்பெயர் சமுதாயத்தால இன்னைக்கும் ரொம்பவே ஆக்டிவா பேசப்பட்டு வருது. ஒரு மொழிக்கு இதை விட வேற என்னங்க தொடர்ச்சி வேணும்? அதனால இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தெற்காசிய மொழிகள்லயே ஒரு மொழி வெறும் செம்மொழியா மட்டும் இல்லாம இன்னிக்கும் கோடிக்கணக்கான மக்களோட துடிப்பான தாய்மொழியா வாழுதுன்னா அதுக்கு ஒரே உதாரணம் இந்த மொழிதான ஆய்வுகள் உறுதியா சொல்லுது. இப்போ நாம 2வது பகுதிக்கு போகலாம். பெயரில் உள்ள மர்மம். தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஆணிவேர் எப்படி உருவாச்சுன்னு யாருக்காவது முழுசா தெரியுமா? சொல்லப்போனா அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மந்தாங்க. பழைய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைய அந்த மொழிய பேசுற மக்களுக்கும் சரி, அந்த மொழிக்கும் சரி ஒரு பொதுவான அடையாளமா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இடைக்கால அறிஞர்கள் இந்த பேருக்கு கொடுத்த விளக்கம்தான். பிங்களந்தி மாதிரியான பழமையான நிகண்டுகள்ல தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனிமை அப்புறம் நீரை போன்ற குளிர்ச்சின்னு ரொம்ப அழகா அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஒரு மொழியோட பேர்லயே இவ்ளோ பெரிய கவித்துவமான நினைக்கும் போது சிலிர்ப்பா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முடிகிற அந்த கடைசி ஒலிய உச்சரிச்சு பாருங்க, ழ். இது ஒலியியல் ரீதியா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உச்சரிப்பு. இந்த மொழிய பேசுற மக்கள் இந்த ழ் அப்படிங்கிற ஒலிய தங்களோட மொழியோட ஒரு தனித்துவமான அடையாளமா இன்னைக்கும் ரொம்ப பெருமையா கொண்டாடுறாங்க. ஓகே, இப்போ 3வது பகுதி, தொல்காப்பியம் மற்றும் பண்டைய சொற்களஞ்சியம். 3000. ஆமாங்க, சரியா கேட்டீங்க. தமிழ் மொழியோட சொற்களஞ்சியம் அப்புறம் அதோட இலக்கண கட்டமைப்போட தோற்றம் குறைஞ்சது 3000 வருஷங்கள் பழமையானதுன்னு வரலாற்று ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. அந்த 3000 வருஷ பழமைக்கு ஒரு கம்பீரமான சாட்சி ஏதேன்னு கேட்டீங்கன்னா அது தொல்காப்பியம் தான். இது எதை சும்மா ஒரு பழைய புத்தகம் கிடையாதுங்க. இது ஒரு மொழியோட ஆணிவேர். சொற்களுக்கு அர்த்தம் சொல்றது மட்டுமில்லாம எழுத்துப்பூர்வமா தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல பதிவானதும் இந்த நூல்ல தான். இந்த மொழியோட தூய்மையை காப்பாத்துறதுக்காகவே அந்த கால புலவர்கள் செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான செம்மொழி வழக்க உருவாக்குனாங்க. அதாவது பண்டைய ஒலிகள், வடிவங்கள், வேர்ச்சொற்கள் இது எதோட தூய்மையும் கொஞ்சம் கூட மாறிடக்கூடாதுங்கிற கட்டாயத்துல ரொம்ப நுணுக்கமா உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் இது. அடுத்து 4வது பகுதி, மற்ற மொழிகளுடனான உறவு. பண்டைய தமிழோட சொற்களஞ்சியத்தோட ஆழம் உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமானது. சாதாரணமா நாம தங்குற இடத்த வீடுன்னு சொல்றோம். ஆனா அதோட பழைய சொற்களஞ்சத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கு மொழியில சொல்ற இலு, அப்புறம் கன்னட மொழியில சொல்ற மனை, இந்த வார்த்தைகள் எல்லாமே அதுல இருக்கு. இதுல இருந்து இந்த மொழிகளுக்கு இடையிருந்த அந்த நெருக்கமான தொன்மையான தொடர்பு நமக்கு நல்லாவே புரியுது. பக்கத்துல இருக்கிற மொழிகளோட மட்டும் இல்லைங்க, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இன்னைக்கு பாகிஸ்தான்ல வெறும் சில 100 மக்கள் மட்டுமே பேசிட்டு வர பிராஹுய் அப்படிங்கிற ஒரு மொழியோடவும் தமிழுக்கு ஒரு தூரத்து தொடர்பு இருக்கு. இதோட வேர்கள் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம இப்போ 5வது பகுதிக்கு வந்தாச்சு, கல்வெட்டுகள் மற்றும் பழங்கால எழுத்துக்கள். இதோட வரலாற்று ஆதாரங்களை எடுத்து பார்த்தோம்னா கிமு 300ல எழுதப்பட்ட சமவாயங்க சுத்தா அப்படிங்கிற ஒரு சமண நூல்ல தமிழ்லி அப்படிங்கிற எழுத்து முறை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாம கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமான சுமார் 7 நூற்றாண்டு கால பாறை கல்வெட்டுகள் இந்த மொழியோட எழுத்து வடிவம் எப்படி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கும் பதிவு செஞ்சுட்டு இருக்கு. சரி, இது எல்லாமே கல்வெட்டுகள் மூலமா மட்டும்தான் தப்பிச்சுதான் கேட்டா கிடையாது.
இந்த மொழியோட உண்மையான தப்பிப்பிழைப்பு ரொம்ப மென்மையான பனையோலை சுவடிகளையும் மக்களோட அபாரமான நினைவாற்றலையும் தான் நம்பியிருந்துச்சு. தலைமுறை தலைமுறையா வாய வழியா மனப்பாடம் பண்ணியே இந்த 3000 ஆண்டுகால பரந்த இலக்கிய வளத்தை அவங்க பத்திரமா பாதுகாத்து வந்திருக்காங்க. நினைச்சாலே பிரமிப்பா இருக்குல்ல. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 6, தமிழின் சுதந்திரமான வரலாறு. இந்திய மொழிகள் பலதையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொற்களோட உதவி இல்லாம அவையெல்லாம் இயங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா தமிழ்னு வரும்போது அதோட எளிமையான ஒளியல் அமைப்பும் ரொம்பவே பிரம்மாண்டமான சொற்களஞ்சியமும் சமஸ்கிருதமோ இல்ல வேற எந்த அந்நிய மொழியோட துணையோ இல்லாமலேயே தனிச்சையா முழுமையா இயங்கவும் செழிக்கவும் அபாரமான ஆற்றலை கொடுத்திருக்குன்னு ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம் தெரியுமா? தமிழ் மொழிய புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழிய பத்தி படிக்கிறது இல்லைங்க. அதை தாண்டி ரொம்ப பரந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தோட பல வேர்ச்சொற்களோட மர்மங்களை அவிழ்க்கிறதுக்கான ஒரு முக்கிய திறவுகோலா தமிழோட அடிப்படை சொற்கள் பயன்படுது. ஒரு அறிஞர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? எந்த ஒரு மொழியும் தமிழ போல அதோட தோற்றத்துல இவ்ளோ மர்மமானதாவும், வரலாற்றுல இவ்ளோ வளமானதாவும், வடிவத்துல பழமையானதாவும், இலக்கியத்துல இவ்ளோ பிரம்மாண்டமானதாவும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். இத்தனை 1000 வருஷங்களை தாண்டி எந்த ஒரு சிதைவும் இல்லாம ஒரு மொழி இப்படி கம்பீரமா நிக்கிறது உண்மையிலேயே ஒரு வரலாற்று விந்தைதான். நாம இந்த விளக்கு பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட நாம நிறைவு செய்யலாம். ஒரு மொழியோட தப்பிப்பிழைப்பு அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளோட பிழைப்பு இல்லைங்க. அது அந்த மக்களோட, அந்த நாகரிகத்தோட அழியாத மன உறுதியை பிரதிபலிக்குது. இந்த தமிழ் மொழியோட நீண்ட பயணம் ஒட்டுமொத்த மனித நாகரிகத்தோட ஆழமான வேர்களை பத்தி உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? தொடர்ந்து சிந்திங்க, தேடுங்க. இந்த ஸ்பெஷலான விளக்கு பதிவுல என்னோட பயணிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான தலைப்போட சந்திக்கிறேன்.